வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 புள்ளியியல் பயிற்சி 6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 100 பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீது உள்ளவாறு நிகழ்வு பலகோணம் வரைக. முதல்ல இந்த கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நிகழ்வு செவ்வகம் வரையணும். அதை பயன்படுத்தி நிகழ்வு பலகோணமும் நம்ம வரையணும். ஒவ்வொன்றா வரையலாம். அதுக்கு முன்னால் இந்த கொடுத்துருக்கிறத பாருங்களேன், எப்படி இருக்கு? தொடர்ச்சி அற்றதா இருக்கு பாருங்க. 135, இங்க 136, 146, 147 தொடர்ச்சியா இல்லை. அதாவது எதுல முடிஞ்சிருக்கோ அதுலேயே ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தாதான் தொடர்ச்சியானது. தொடர்ச்சியானதா இருந்தாதான் நம்ம என்ன வரைய முடியும்? நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். சரியா? அப்ப இதை நம்ம தொடர்ச்சியா மாற்றணும். என்ன செஞ்சா தொடர்ச்சியா மாறும்? இங்க பாருங்க, இந்த மேற்புறையில் இருக்கு இல்லையா, இதுல 0.5 கூட்டணும், இதுல 0.5 கழிக்கணும். இப்போ பாருங்க, 0.5னா 1/2ன்னு அர்த்தம். 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.5. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 125 இருக்கு. இது கீழ்ப்புற எல்லை. இதுல எதை கழிக்கணும்? 0.5 கழிச்சோம்னா என்ன வரும்னா 124.5 வரும். இது 135. இது கூட என்ன செய்யணும்? 0.5 கூட்டணும். அப்போ 135.5. அதாவது ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரியா? 125னா 125.0. எதை கழிக்கணும்? 0.5 கழிக்கணும். பாருங்க, கடன் வாங்கினா 10, 10ல் 5 கழிச்சா 5, தசம புள்ளி வந்துடும். இந்த இடத்துல 4 தான் இருக்கும். 2, 1, 124 புள்ளி வந்துச்சா? அதே மாதிரி இந்த மேற்புற எல்லை பாருங்க, 135னா 135.0ன்னு அர்த்தம். எதை கூட்டணும்? இங்கே 0.5 கூட்டணும், இங்கே 0.5 கழிக்கணும். கூட்டுங்க. 5, 5, 3, 1, 135.5. இதான் நாங்கள் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, அதே மாதிரி தான் 136ல் எதை கழிக்கணும்? 0.5 கழிச்சா 135.5. அதுக்கடுத்து மேற்புற எல்லை கூட்டணும் இல்லையா? அப்போ 146.5 முடிஞ்சுதா? அதுக்கு இங்கே வாங்க, 147 கழிக்கணும் இல்லையா? 0.5 கழிச்சோன்னா 146.5. இங்கே கூட்டணும். அப்போ 157.5. இப்போ அங்கே வாங்க, 158 இருக்கா? இதில் என்ன செய்யணும்? கழிச்சு எழுதணும். கழிச்சா என்ன வரும்? 0.5, 157.5. இது கூட என்ன செய்யணும்? 0.5 கூட்டணும். 0.5 கூட்டணும். 168.5. அடுத்து இங்கே வாங்க, 169 இருக்கா? என்ன செய்யணும்? கழிச்சு எழுதணும். அப்போ 169.5. இங்கே என்ன செய்யணும்? கழிச்சு எழுதணும். கழிச்சு எவ்வளோ? 8. 168.5. இங்கே 179 இருக்கா? அப்போது 0.5 கூட்டினா 179.5. அதுக்கு அடுத்து பாருங்கள், 180 இருக்கா? 0.5 நம்ம கழிக்கணும். கழிச்சோம் என்ன வரும்? 180ல் 0.5 கழிச்சா 179.5. 190 இருக்கா? கூட்டுங்க. ஒரு 0.5 கூட்டினா 190.5. 190.5. அதுக்கு அடுத்து பாருங்க, 191 இருக்கா? எதை கழிக்கணும்? 0.5 கழிச்சா 190.5. 201, அது கூட என்ன கூட்டணும்? 201.5. பாருங்க, இப்போ இந்த மதிப்பெல்லாம் அப்படியே எழுதிடுவோம். இது எதுவுமே மாறாது. 12, 22, 18, 24, 15, 7, 2. இது எதுவுமே மாறாது. இப்போ இது தொடர்ச்சியாக இருக்கும் பாருங்க. 135.5ல் முடிஞ்சிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. 146 புள்ளியில் முடிஞ்சிருக்கு, அதிலே ஆரம்பிச்சிருக்கு. 157 புள்ளியில் முடிஞ்சு அதிலே இப்போ இது என்ன மாறிடுச்சு? தொடர்ச்சியானதாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நிகழ்வு செவ்வகம் வரையலாம். நிகழ்வு செவ்வகம் வரையுமா? கிராஃப் எடுத்துக்கலாமா? பாருங்க, ஒரு கிராஃப். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிடைமட்ட அச்சு இருக்கு இல்லையா? இதான் என்னது? எக்ஸ் அச்சு. இந்த கிடைமட்ட அச்சு தான் எக்ஸ் அச்சு. இந்த பக்கம் எக்ஸ் டேஷ். இந்த செங்குத்தச்சு இருக்கு இல்லையா? இது வந்து ஒய் அச்சு. கீழே என்ன எழுதணும்? ஒய் டேஷ்னு எழுதணும். நமக்கு இந்த டேட்டா பாருங்க, எதில் ஆரம்பிக்குது? 124.5 தான் நமக்கு ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு முன்னால் டேட்டா இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போட்டு ஜிக்ஜாக் மாதிரி நம்ம போட்டுக்கிடணும். சரியா? இப்போ பாருங்க, இதில் வந்து 11 அலகுகள் வரும். அதாவது 135.5ல் 124.5 11 வரும். அதே மாதிரி இதை கழிச்சாலும் 11 வரும். அப்போ பிரிவு இடைவெளி 11 வரும். அப்போது எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் வந்து என்னது? 11 அலகுகள். பாருங்க,
எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் எத்தனை அலகுகள்? 11 அலகுகள். அளவுத்துட்டு எழுதணும். இது வந்து என்னது? உயரத்தை குறிக்குது எக்ஸ் அச்சு. அதுக்கு அடுத்தது ஒய் அச்சு என்ன செஞ்சிட்டோம்? 2 அலகுகள் எடுத்திருக்கோம். நிகழ்வெண் வந்து 2 2 நம்ம எடுத்திருக்கோம். நம்ம என்ன எடுத்தோமோ அதை அந்த இடத்துல எழுதணும். இப்போ நம்ம முதல்ல என்ன வரைய போகிறோம்? நிகழ்வு செவ்வகம் வரைய போகிறோம். வரையலாமா? முதல்ல பாருங்க, 124.5லேருந்து 135.5 12 பேர் இருக்காங்க. பாருங்க, முதல்ல ஒரு இது விட்டு நம்ம ஆரம்பிக்கணும். இங்கே என்ன செஞ்சிட்டோம்? ஜிக்ஜாக் மாதிரி போட்டோமா? அதுக்கடுத்து ஒரு இது விட்டு நம்ம ஆரம்பிக்கணும். 124.5லேருந்து 135 வரைக்கும் எத்தனை பேர்? 12 பேர். 12 பேர் எங்கே இருக்குது பாருங்க? 12 இங்கே இருக்கா? 12 பேர். கரெக்டாக ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிருவோமா? நிகழ்வு செவ்வகம் முதல் இதை வரைஞ்சாச்சு. அடுத்தது இதை மேலே சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டுருவோமா? பாருங்க, அடுத்தது பாருங்க, 135.5லேருந்து 146 எத்தனை பேர்? 22 பேர் இருக்காங்க. 22 பேர் இருக்கா பாருங்க? 22 மேலே இருக்கு பாருங்க. இதுலேயே அப்படியே மேலே வரணும். 22 பேர் இங்கே இருக்கு பாருங்க. 135.5க்கு நேரம் 22, அதே மாதிரி 157.5க்கு நேரம் 22. இப்போ இது அப்படியே இணைச்சிடலாமா? நிகழ்வு செவ்வகம் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? நிகழ்வு செவ்வகம், இது ஒரு நிகழ்வு செவ்வகம். கரெக்டாக இது பண்ணிடுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கிராஃப் வரையும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது வந்து எத்தனை பேர்? 12 பேர். இது எத்தனை பேர்? 22 பேர். அதுக்கு அடுத்தது எதுலேருந்து எதுக்குள்ள? 146.5லேருந்து 157.5 18 பேர் இருக்காங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு நேராக 18 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே 18, அதே மாதிரி இங்கேயும் 18 சேர்த்துருவோமா? நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிருவோமா? பாருங்கள், நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு செவ்வகம். கரெக்டாக இது பண்ணணும். சரியா? எத்தனை பேர்? 18 பேர். இந்த இடத்துல மேலே அப்படியே 18 பேர்னு எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்தது 157.5லேருந்து 168.5 வரைக்கும் எத்தனை பேர்னா 24 பேர் இருக்காங்க. 24 பேர் எங்கே இருக்குது பாருங்கள்? டாப்பில் இருக்குது பாருங்கள். 24 பேர் இங்கே இருக்குது. 24, அதே மாதிரி இங்கேயும் 24. ரெண்டுலையுமே இது பண்ணணும். சரியா? அதுக்கு நேருக்கு நேராக இது பண்ணிக்கணும். சேர்த்துருவோமா? சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது கீழே வரைக்கும் இணைச்சாச்சு. இதை இது பண்ணிடுவோம். இதை ஜாயின் பண்ணிட்டோம். எத்தனை பேர்? 24 பேர். மேலே மறக்காமல் எழுதிடணும். சரியா? 24 பேர். அதுக்கு அடுத்தது 168.5லேருந்து 179.5 எத்தனை பேர்னா 15 பேர். பாருங்கள், இதுக்கு நேராக 15 எங்கே இருக்குது? 14 இருக்குது, 16 இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும். அதான் என்னது? 15. இந்த இடத்துல எழுதிக்கங்க. இதான் 15. இதை இணைச்சிருவோமா? பாருங்கள், ஸ்கேல் எடுத்துக்கிடுவோம். ஸ்கேலை வச்சு இதை இணைச்சிருவோம். அதுக்கு அடுத்தது கீழே ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணியாச்சா? பாருங்கள், வரைஞ்சாச்சு. 15 பேர்த்துக்கு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 179.5லேருந்து 190.5 வரைக்கும் எத்தனை பேர்? 7 பேர். பாருங்கள், இதில் 7 எதுக்கு நேரம் இருக்குது பாருங்கள்? 8 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6க்கு 8க்கு நடுவில் சின்ன கோடு இருக்கா? இதுதான் 7. இதுக்கு நேரம் இது. எதுக்கு நேரம்? 179.5க்கு நேரம் இது பண்ணணும், 190.5க்கு நேரம் இது பண்ணணும். இணைச்சிருவோமா? ஸ்கேல் எடுத்து வச்சு கரெக்டாக வரைங்க. செவ்வகத்தை வரைங்க. வரைஞ்சாச்சா? இப்போ பாருங்கள், இங்கேயும் வரைஞ்சிருவோம். வரைஞ்சாச்சு. எத்தனை பேர் இது? 7 பேர் இல்லையா? அதை மறக்காமல் எழுதிடுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 190.5லேருந்து 201.5 வரைக்கும் எத்தனை பேர்? 2 பேர் தான். எங்கே இருக்குது பாருங்க? இங்கே இருக்கா 2? இதான 2. பாருங்கள், இங்கே இங்கே. அதாவது 190.5க்கு நேரம் புள்ளி வைக்கணும், 201.5க்கு நேரம் புள்ளி வைக்கணும். ஜாயின் பண்ணிடுவோமா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன வரைஞ்சிட்டோம்? எத்தனை பேர் எழுதிடுவோமா? 2 பேர்னு எழுதுவோம். இதான் என்னது? நமக்கு தேவையான நிகழ்வு செவ்வகம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நிகழ்வு பலகோணம் வரையணும். நிகழ்வு பலகோணம் வரையலாமா? நிகழ்வு பலகோணம் வரைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, இந்த இதில் இவருடைய நடுப்புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். இந்த 12க்கு நேரம் இந்த இது பாருங்க, இதில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும். நடுப்புள்ளிகளை கரெக்டாக கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதுலேயும் நடுப்புள்ளி, இதுலேயும் நடுப்புள்ளி, ஒவ்வொரு இதுலேயும் நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோமா? பாருங்க, நடுப்புள்ளி, அதே மாதிரி
இங்கேயும் நடுப்புள்ளி. அதாவது இந்த கோடு போட்டுங்களா, குறுக்க கிடைமட்டம் போட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு கோடு இருக்கும். அதான் நடுப்புள்ளி. கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ இந்த நடுப்புள்ளிகளை எல்லாத்தையும் ஸ்கேலை வச்சு இணைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்கேலை வச்சு தான் இணைக்கணும், கையை கொண்டு போட்டுறாதீங்க. பாருங்கள், ஸ்கேலை வச்சு இணைச்சிடலாமா? பாருங்கள், எல்லாத்தையும் இணைக்கணும். வரிசையாக இணைக்கணும், மாற்றி மாற்றி இது பண்ணிடக்கூடாது. கவனமாக வரிசையாக இணைக்கணும், ஒவ்வொன்றா இணைச்சிட்டு போகணும். அதுக்கடுத்து இப்போ இங்கே வாங்க, எப்படி இணைக்கிறோம் பார்த்துங்க, நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது கீழே இந்த இதை இணைக்கணும். ஸ்கேலை வச்சு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு வரணும். அதுக்கு அடுத்தது இந்த இது இணைச்சாச்சா? இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு க்ளோஸ் ஆகாமல் இருக்குது, மூடாமல் அப்படியே எதோ திறந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த இடைவெளி இருக்கா, 201.5 212.5 இதனுடைய நடுப்புள்ளியை குறிச்சிக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, நம்ம இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாலே நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இடம் விட சொன்னேன் ஆரம்பத்திலே. அப்போ பாருங்கள், 113.5க்கும் 124.5க்கும் நடுப்புள்ளி எடுத்துங்க. நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கும், அந்த கோட்டை எடுத்துடணும். இதை இணைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இங்கேருந்து இதை என்ன செய்யணும், இணைச்சிடணும். அதே மாதிரி இந்த பக்கம் இதை இணைச்சி விடணும். இதை இணைச்சி விடணும். இணைச்சி விட்டோமா? இதான் என்னது, நமக்கு தேவையான நிகழ்வு செவ்வகம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்வு பலகோணம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.